விழித்துளியின் வணக்கங்கள். அரசு நிலங்களை ஆக்கிரமித்தால் கிரிமினல் வழக்கு பதிய வேணும் அப்படிங்கிற ஒரு ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு. இது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அரசு நிலங்களை ஆக்கிரமித்தால் கிரிமினல் வழக்குனா இன்றைக்கி எத்தனையோ பேர் மேலே வழக்கு பதியலாமே. ஆனால் அதெல்லாம் முன் செய்வாங்களா? இல்லை வழக்குன்னு ஒன்று தொடுத்தால் மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கப்படுமா? ஏன்னா நான் ஒரு நிலம், ஒரு வண்டிப்பாதை, அரசு நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு ஒரு புகார் கொடுத்தேன். அதை அளக்கிறதுக்கு பஞ்சாயத்தில் சொன்னேன். அவங்க யூனியனில் போய் சொன்னாங்க. நானும் தான் யூனியனுக்கு போனேன். ஆனால் அவங்களும் சரி பணம் கட்ட சொல்கிறோம்னு சொன்னாங்க. ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. நானும் பார்த்தேன், என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளே அதிகமாக இருக்கிறதுனால சரி அப்படின்னு விட்டுட்டேன். இன்னொன்று, கிராமங்களில் எங்கள் ஒரு கிராமங்கள்லாம் சப்போர்ட் இல்லை. நம்ம தனியாளாக தான் போராட வேண்டியிருக்கு. மற்றவங்களாம் இவனுக்கு தேவையாடா இது அப்படின்ட்டு என்னுடைய குறையை சுட்டி காட்டியே திட்டக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. ஸோ இதனால் மனம் நொந்து என்னடா அப்படிங்கிற நிலைமையில் தான் இருக்குது. எல்லா ஆக்கிரமிப்பு சார்ந்த எல்லா தகவலையும் கையில் வச்சுக்கிட்டே நான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இதை நம்ம வெளியிட்டோம்னா, இதுக்கு நம்ம நடவடிக்கை வேணும்னு கோர்ட்டுக்கு போனோம்னா, இந்த ஆக்கிரமிப்பாளர் பணத்தை வச்சு, ஏன்னா சப்போர்ட் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறதுனால என்ன வேணாலும் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற அந்த பய உணர்வு இருக்கு இல்லையா? அப்போ இந்த பய உணர்வு தான் அவங்களுக்கான மூலதனமாக இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் அரசு புறம்போக்கு நிலங்கள், நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பில் தான் இருக்குது பல பகுதிகளில். அதை கண்டும் காணாமல் கடந்து போகக்கூடிய அதிகாரிகளையும் சரி, அந்த ஊர் பொதுமக்களும் சரி. ஸோ இப்படியாகத்தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த அரசு நிலங்கள் ஆக்கிரமித்தா கிரிமினல் வழக்கு பதிய வேண்டும் அப்படிங்கிற இந்த ஹைகோர்ட்டு உத்தரவு அது என்ன நடந்தது, அது எதற்காக இந்த உத்தரவு கொடுத்துருக்காங்க, இதில் ஏற்கனவே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இருக்கிறதை இது மூலமாக தீர்வு காண முடியுமா? வாங்க பார்ப்போம். அரசு நிலங்களை ஆக்கிரமித்தா கிரிமினல் வழக்குங்கிறதுல இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பகுதியை சையது அலிங்கிறவங்க ஹைகோர்ட் மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க. அது எதுக்காகனா, அந்த பகுதியில் உள்ள பொதுப்பாதை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். இதனால் பாதையை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லி ஆக்கிரமிப்பை அகற்ற உத்தரவிட வேண்டும் அப்படிங்கிறத கூறியிருந்தாங்க. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன், லட்சுமி நாராயணன் ஆகியோர் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது ஆக்கிரமிப்பை அகற்றுவது தொடர்பாக ஒரு வழக்கில் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை தமிழ்நாடு அரசு 2014 ஆக்கிரமிப்புகளை அகற்ற கலெக்டர்கள் தலைமையில் கண்காணிப்பு குழுவை அமைத்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2014 கலெக்டர்கள் தலைமையில் ஒரு கண்காணிப்பு குழு, அந்த குழு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ சரி ஓகே. இதற்கான மாநில தலைமை குழுலையும் பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலாளர், அனைத்து துறை அதிகாரிகளும் இதில் இருக்கிறாங்களாம். ரைட்டு. இந்த ஆக்கிரமிப்பில் அகற்றுறதுக்காக 2014 தமிழ்நாடு அரசு போடப்பட்ட இந்த குழுவை பற்றி நான் சொல்கிறேன். ரைட்டுங்களா? அது செயல்படாதுன்னு உங்களுடைய பார்வைக்கு. இந்த குழு மாதந்தோறும் கூடி நீர்நிலைகளில், பொது இடங்களில் ஆக்கிரமிப்புகள் குறித்து புகார்களை விசாரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் பொது இடங்கள் ஆக்கிரமிப்பு குறித்த நோட்டீஸை பெறுபவர்கள் தகுந்த அதிகாரி முன் ஆஜராகி தங்களது விளக்கத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அந்த குழு முன்னாடி. இதில் என்னென்னா, இது மூலமாக என்ன தெரியுதுன்னா, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான், ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரித்து அது அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி அந்த குழு முன்னாடி விளக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற விடயத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்ளைண்ட்டு கொடுக்கறதுக்கு இங்கே யார் தயாராக இருக்கிற அந்த அளவுக்கு ஒருவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு போனான்னா அந்த கிராமமே அந்த நபரை கட்டம் கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா எல்லாமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் பலமோ, பணபலமோ, ஜாதி மத பலமோ ஏதோ ஒரு விடயத்தில் அந்த நபருக்கு சப்போர்ட்டாக தவறுன்னு தெரிஞ்சே சிலர் உறுதுணையாக இருக்கக்கூடிய நிலையில் யாருக்கு அந்த தைரியம் வரக்கூடிய நிலை இல்லை. ஆனால் இந்த தொண்டியை சேர்ந்த சையது அலி அவர்களுக்கு ஒரு தைரியம் தான் இந்த வழக்கை தொடுத்துருக்காங்க. மகிழ்ச்சி. இதே போல் பல இடங்களில் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாராலையும் முடியுமா அப்படிங்கிறது தான். இது என்னன்னா, ஒரு வழக்கு தொடுக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு பகுதியில் ஆக்கிரமிப்பு இருக்குதாங்கிறத முதல்ல அரசு கண்காணிக்கணும். ஏன்னா கம்ப்ளைண்ட் வருதான்னு பார்த்து கண்காணிக்கக்கூடாது. ஸோ ஆக்கிரமிப்புகள் இருக்குதான்னு பார்த்து அது என்ன நிலையில் இருக்குங்கிறத ஒவ்வொரு ஆண்டும் அதை பற்றிய
அறிக்கை கொடுக்கணும், அது என்ன நிலையில் இருக்குங்கிறத அதிகாரிகள் குழு வந்துட்டு நேரடியாக அதை பார்வையிடணும். ஏன்னா தவறுக்கு உறுதுணையாக இருப்பவர்களே கொண்டு வந்துட்டு அந்த அதிகாரிகளே அந்த பார்த்து அதில் ஆக்கிரமிப்பு இல்லைன்னு எழுதுறதுக்கு அது எதுக்கு? அந்த குழு நேரடியாக களத்துக்கு வந்துட்டு ஒவ்வொரு பகுதியிலும் ஆக்கிரமிப்பு என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத கேள்வி கேட்டு அது தொடர்பாக சிஎம் செல்லையோ இல்லை வேறு வகையிலையோ வந்துட்டு எதுவும் புகார் எதுவும் வந்திருக்குதா அப்படிங்கிற அந்த தகவலையும் வந்துட்டு கண்காணிக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு சார்ந்து ஒரு புகார் வந்திருந்தால் கூட அப்போ இதில் மற்ற பகுதியெலாம் என்னவா இருக்குங்கிறத அதையும் ஆராயணும். ரைட்டுங்களா? அது அந்த குழு செய்யணும். அப்படி நேரடியாக வந்து களத்துக்கு வரணுங்கிறது தான். சரி, ஓகே. இந்த பூமி வந்துட்டு மனித வாழ்க்கைக்கு அனைத்தையும் வழங்குது. இது வந்துட்டு ஹைகோர்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயம். ஆனால் பேராசையை திருப்திப்படுத்த அல்ல அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க மதுரை ஹைகோர்ட்டு நீதிபதிகள். ரைட்டுங்களா? ஸோ பேராசைக்காரர்கள் அரசின் நிலங்கள், நீர்நிலைகள் மற்றும் நெடுஞ்சாலை நிலங்களை ஆக்கிரமித்து பொது நிலங்களை பயன்படுத்த அடிப்படை உரிமைகளை மீறுகின்றனர் அப்படிங்கிறது தான். இது போன்ற சூழ்நிலையில் பொது சொத்துக்கள், நீர்நிலைகள் மற்றும் அரசு புறம்போக்கு நிலங்கள் மக்களின் நலனுக்காக பயன்படுத்தப்படுவதையும் பொதுமக்களுக்கு உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதையும் உறுதி செய்வது அரசின் கடமையாகும். பெரிய அளவில் ஆக்கிரமிப்புகளை செய்பவர்களிடம் ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளும் பேராசை பிடித்தவர்கள் போலி ஆவணங்களை உருவாக்கி அரசு சொத்துக்களுக்கு பட்டா வழங்க விபரீதமான சூழ்நிலையும் உள்ளது அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. இது சமீப காலமாக பார்த்திங்கன்னா நிலங்களின் சந்தை மதிப்பு பல மடங்கு உயர்ந்து வருவதால் சிலர் வந்துட்டு வருவாய்த்துறை மற்றும் இதர அரசு துறையில் வந்துட்டு அதிகாரிகளோடு கூட்டி சேர்ந்து அரசு நிலையங்களை ஆக்கிரமிப்பதும் அதிகரித்து வருது. இத்தகைய நடவடிக்கைகள் அனைத்து முறியடிக்கப்படுவதுடன் மக்களின் நலனுக்காக அரசு சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது அரசின் கடமையாகும். எல்லாமே அரசின் கடமை. அந்த குழு என்ன செய்துங்கிறது தான் என்னுடைய கேள்வியாகவும் இருக்குது. ரைட், ஓகே. அரசின் நிலத்தை ஆக்கிரமிப்பவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது உண்மைதான். அரசு நிலத்தை அபகரிப்பதும் திருட்டுதான். எனவே இது இந்திய தண்டனை சட்டத்தின்படி மட்டுமல்ல, பிற சட்டங்களின்படியும் வந்துட்டு குற்றமாகும். சமூகத்தில் செல்வாக்கு மிக்க சில நபர்கள் நில அபகரிக்கும் சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுவதால் பொதுமக்கள் அவதிப்படுகின்றனர். அரசு உத்தரவின்படி மாநில வழிகாட்டுதல் குழு மாதத்திற்கு ஒரு முறை தவறாமல் கூடி செயலாளர்கள் கூட்டத்துடன் பிரச்சனைகளை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். புகார்கள் மீதான நடவடிக்கைகளை இணையதளத்தில் வெளியிட வேண்டும். இதுதாங்க. ஸோ புகார்கள் வந்துன்னா அதை முதல்ல இணையதளத்தில் வெளியிடுங்க, எல்லாருமே பார்க்கட்டும், அப்போ தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது தான். ரைட்டுங்களா? ஆக்கிரமிப்புகளை அகற்றி அரசு சொத்துக்களை பாதுகாப்பதில் அதிகாரிகள் அலட்சியமாக இருந்தாலோ கடமை தவறினாலோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த ஒழுங்கு நடவடிக்கைங்கிறது என்ன பெரிய அளவில் இருக்காது. அப்படி உடனடியாக இருக்க அதிகாரிகள் வந்து பணியிலேருந்து எடுத்துறணும். அதுதான் ஒழுங்கு நடவடிக்கையாகவே இருக்கும். பாதை ஆக்கிரமிப்பு இருக்கு இல்லையா, அதற்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12 வாரத்தில் ஆக்கிரமிப்பில் அகற்றி அதிகாரிகள் தவறினால் மனுதாரர் மீண்டும் இந்த கோட்டை நாடலாம்ங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி சம்பந்தப்பட்ட ஆக்கிரமிப்புகள் அதிகாரிகள் அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுங்கிறத நீதிபதிகள் வந்துட்டு உத்தரவிட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு எல்லா விடயத்தையுமே சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு புகார் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த புகார்தாரருடைய தகவலை சேகரித்து யாரோ அந்த புகார்தாரர் மீது வந்துட்டு தாக்குதல் ஏற்படுது, கொலை செய்யக்கூடிய நிலைமையை கூட இன்றைக்கி போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பூமி மீது, இந்த மண் மீது, பொது சொத்து மீது பேராசை படைத்த சில வஞ்சகர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. முதல்ல புகார் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு முதல்ல பாதுகாப்பு கொடுங்கப்பா, அது ரொம்ப முக்கியம். ரைட்டுங்களா? இப்படியாக அரசு நிலங்களை ஆக்கிரமித்தால் வந்துட்டு கிரிமினல் வழக்கு பதிய வேண்டும்ங்கிறத மதுரை ஹைகோர்ட் கிளை வந்துட்டு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த விடயத்தை பயன்படுத்தி தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய உறவுகள் ஸோ இந்த குழு என்ன தான் இது வரைக்கும் செஞ்சுருக்கிறாங்க, எத்தனை புகார்கள் வந்திருக்குது, அந்த புகார்களில் எத்தனை புகார்கள் வந்துட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, எத்தனை புகார்கள் நிலுவையில் இருக்குது, இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட புகார்களில் இப்போ அந்த நிலங்கள்லாம் வந்துட்டு என்ன நிலையில் இருக்குது, இந்த தகவலையும் நம்ம கேட்டு இதையும் வந்துட்டு வெளிப்படுத்தினோம்னா மற்றவர்களுக்கும் அது வந்துட்டு ஒரு தெளிவை கொடுக்கும். இப்படி ஒரு ஆர்டிஐயில் இது தொடர்பாகவே தகவல் கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு இதற்கான பணம் கட்டணும்னு பெட்டிஷன்லாம் போட்டிருந்தாங்க. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, சரி வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு அந்த குழு நேரடியாக வந்து பார்க்கணும். அப்போ தான் இதுக்கான தீர்வு கிடைக்குமே தவிர புகார் கொடுக்கணும், புகார் கொடுத்தா அதுக்கப்புறம் அதில் நடவடிக்கை எடுக்கலைன்னா அந்த நடவடிக்கை வந்துட்டு ஏன் எடுக்கலைன்னா அந்த குழு கண்காணித்து அவங்க விளக்கம் கொடுக்கணும். இதெல்லாம் வந்துட்டு சாத்தியமில்லாத ஒன்று. எல்லாமே கோர்ட்டுக்கே போக முடியுமா? ஸோ இப்படியான பல விஷயங்கள் இருக்குது. ஓகே, மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் உங்களை சந்திப்போம். மகிழ்ச்சி உறவுகளே.